கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 12:24 ஒருவர் வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு அழகான வார்த்தை இது. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இயேசு சொன்ன வார்த்தையை கவனியுங்கள். ஒரு கோதுமை மணி இருக்கிறது. அது அறுவடையாகி களஞ்சியத்தில் வந்திருக்கும் பொழுது பார்வைக்கு பொன்னிறமாக பளபளப்பாக அழகாக காணப்படும். அதை அப்படியே எடுத்து வைத்து நாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு அழகுள்ளதாக இருக்கும். ஆனால் அதை அப்படியே தனிமையாய் வைத்திருந்தால் அதனால் பிரயோஜனம் இல்லை. அதை வயல் நிலத்திலே, அந்த தொழியிலே அல்லது சகதியிலே அதை தூக்கி எரிந்து போடுவோம் என்றால், அது நிலத்தில் விழுந்தது என்றால், அது நிலத்தில் விழுந்து சாகும்படி தன்னை ஒப்பு கொடுத்தது என்றால், அந்த நிலத்தில் விழுந்த கோதுமை மணியிலிருந்து ஒரு கதிர் எழும்பி வளர்ந்து சிறப்பான கோதுமை மணிகளை, அநேக கோதுமை மணிகளை தரும். ஹல்லேலூயா. ஆகவே ஒரு கோதுமை மணி தனித்திருக்கும் பொழுது அதனால் பிரயோஜனம் இல்லை. அது நிலத்தில் விழுந்து சாக தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அதனால் மிகுந்த பலன் உண்டாகும் என்று இயேசு சொன்னார். அது வெறும் கோதுமை மணியை குறித்து அவர் சொன்னதல்ல, மனிதர்கள் ஒவ்வொருவரை பார்த்தும் அவர் சொன்ன அழகிய வார்த்தை. மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே ஆடாமல் அசையாமல், அழுக்குப்படாமல், கஷ்டம் ஏற்படாமல் அப்படியே வைத்துக்கொள்ள பிரயாசப்படுவார்கள் என்றால் அவர்கள் சுயநலத்திலே தனித்திருப்பார்கள். ஒருவருக்கும் அவர்கள் மூலம் பிரயோஜனம் வராது. ஆனால் யார் தன்னுடைய வாழ்க்கையை சில கஷ்டங்களுக்கு, சில நிலத்தில் விழுகின்ற அனுபவங்களுக்கு, சகதி படுகின்ற அனுபவங்களுக்கு, விழுந்து சாகின்ற அனுபவங்களுக்கு அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் மூலம் மிகுந்த பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொன்ன இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையின்படியே வாழ்ந்து காட்டினார். ஹல்லேலூயா. அவர் ஒரு அழகான கோதுமை மணி, பூரணமானவர். அவரில் எந்த குறைபாடும் கிடையாது. சரீர பிரகாரமாக ஒரு குறைபாடும் இல்லை. மனோதத்துவ ரீதியாக அவருக்கு எந்த குறைபாடும் கிடையாது. பூரணமானவர். ஆவிக்குரிய ரீதியிலே மிக பூரணமானவர். எல்லாவற்றிலும் பூரணமான ஒரு சிறப்பான கோதுமை மணி. ஆனால் அந்த மிகவும் அழகில் சிறந்தவரும் எல்லாவற்றிலும் மேன்மை உள்ளவரும் அவர் பரலோகத்தின் பரம்பொருளுமாக இருக்கின்ற அந்த இயேசு கிறிஸ்து தாமே இந்த பூமியிலே நிலத்தில் விழும்படி தன்னை அர்ப்பணித்தார். ஹல்லேலூயா. அர்ப்பணித்த பொழுது மிகுந்த பலன் உண்டாயிற்று. அவருடைய அர்ப்பணிப்பினுடைய ஆழங்களை நாம் படிக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. நாமும் பலவேளை பேசிக்கொள்ளுகிறோம், நான் ரொம்ப தியாகம் பண்ணியிருக்கிறேன், இந்த குடும்பத்துக்காக நான் ரொம்ப தியாகம் பண்ணியிருக்கிறேன், இந்த சபைக்காக நான் ரொம்ப தியாகம் பண்ணியிருக்கிறேன், அதுக்காக தியாகம் பண்ணேன், இதுக்காக தியாகம் பண்ணேன்னு சொல்லி நம்முடைய தியாகங்களை குறித்து நாம் பலவேளை சொல்லுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த தியாகத்துக்கு அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு வேத பகுதி அதை மிக சிறப்பாக விளக்குகிறது. ஆகவே அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆவது அதிகாரம் 6, 7 ஆகிய 2 வசனங்கள் வாசிக்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாக இருந்தவர், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தேவனுக்கு சமமாக இருந்தவர். பிதாவானவர் எப்படியோ அப்படியே இயேசுவானவரும் என்று தேவனுக்கு சமமாய் இருந்தவர். வாசிங்க.
தம்மை தாமே வெறுமையாக்கி அந்த மகிமையான மிக மேன்மையான காரியங்களை விட்டு தம்மை தாமே வெறுமை ஆக்கினார். ஹல்லேலூயா. அடிமையின் ரூபம் எடுத்து அடிமையின் ரூபம் எடுத்தார். அந்த மகிமையும் மேன்மையும் எல்லாம் அவர் விட்டு வந்தது மட்டுமல்ல, இந்த உலக மனிதர்கள் என்று சொல்லும் பொழுது நாமெல்லாம் ஒரு மண் சரீரத்திற்குள் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடியவர்கள். தேவன் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர், தேவகுமாரன் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட வார்த்தையாக இருந்தவர். இந்த மண் சரீரத்துக்குள் அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களைப் போல வார்த்தையாய் சுயாதீனமாய் வல்லமையால் நிறைந்திருந்த தாமும் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு மண் சரீரத்துக்குள் தன்னை அடிமைப்படுத்தி கொண்டு இப்பூவுலகில் வாழும்படி தன்னை அடிமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தவர். மனுஷர் சாயலானார். தாம் ஒரு நாள் வந்து தம்முடைய கையினாலே பூமியின் மண்ணை எடுத்து மனுஷனை உருவாக்கினார். அதே சாயலில் அவர் ஆகும்படி தன்னை அர்ப்பணித்தார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு. ஓகே, 8ஆம் வசனம் அடுத்து வாசிக்கலாம். பாருங்கள், அப்போ இங்கே பார்க்கிறோம், இயேசு நிலத்தில் விழுந்த ஒரு கோதுமை மணி என்று சொல்லும் பொழுது எங்கே இருந்து எவ்வளவு பெரிய மேன்மையில் இருந்து அவர் கீழே இறங்கி வந்திருக்கிறார் என்பதை நாம் கவனித்தால், முதலாவது இயேசு பரலோகம் விட்டு பூலோகம் வந்தது ஒரு மாபெரும் தியாகம். ஹல்லேலூயா. பரலோகம் விட்டு பூலோகம் வந்தார். அந்த பூலோகத்திலும் ஒரு ராஜ குடும்பத்தில் அல்லாமல் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார். ஹல்லேலூயா. ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார். அவர் கிடத்தப்பட்டிருந்த இடம் ஒரு மாட்டு கொட்டில். அவர் வாழ்ந்த வாழ்க்கை மிக சாதாரணமான ஒரு வாழ்க்கை. சாதாரணமான ஒரு வாழ்க்கை. அவருடைய தியாகம், அவருடைய சுயவறுப்பு, அவருடைய வாழ்க்கை முழுவதும் வெளிப்பட்டது. பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு குழிகள் உண்டு. சொல்லுங்க, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்படியான ஒரு தியாக வாழ்க்கை, சுய வெறுப்பின் வாழ்க்கை இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். அப்படி அவர் நிலத்திலே விழுந்தார். ஹல்லேலூயா. பரலோகமாகிய மிக மேன்மைகளை எல்லாம் துறந்து விட்டு இப்பூவுலகத்தில் வந்து அவர் இந்த நிலத்திலே விழுந்த ஒரு கோதுமை மணி. அது மட்டுமல்ல, இன்னும் அவர் என்ன செய்தார்? 8ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பூமியில் வந்த தியாகம், பூமியில் வாழ்ந்த தியாகம், சுயவறுப்பு, அதுவே ஒப்பிட முடியாதது. ஆனால் அதற்கும் மேலாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். நிலத்திலே விழுவது என்று சொல்லுவது ஏதோ கொஞ்சம் தியாகத்தை அனுபவித்து விட்டு எழும்புவது என்று அல்ல, விழுந்து சாவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், அவ்விதமாக இந்த நிலத்திலே விழுவதற்கு மட்டுமல்ல, சாவதற்கும் இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார். அவ்விதமாய் ஒப்பு கொடுத்த வேளையிலே மரணம் என்பதை அவர் ருசி பார்த்தார். ஹல்லேலூயா. மரணம் எவ்வளவு பயங்கரமானது! ஒரு மனிதனின் மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்று சொல்லலாம். காரணம், மனிதர்கள் மற்ற எல்லா காரியங்களில் அவங்க கிரியை செய்வாங்க, முயற்சி பண்ணுவாங்க. மரணம் என்று ஒன்று வரும் பொழுது அதை தடுத்து நிறுத்த அவங்களால முடியாது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆகவே அந்த மரணத்திற்கும் இயேசு கிறிஸ்து தன்னை என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். விழுந்து சாகும்படி அர்ப்பணித்தார். அதிலும் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று எழுதியிருக்கிறது. சிலுவையின் மரண பரியந்தம். அல்லேலூயா. சாதாரண மரணம் என்கிற ஒரு நிலையை தாண்டி ஒரு பரிதாபகரமான ஒரு பெரிய மாபெரும் குற்றவாளிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கொடிய தண்டனையை தன்மையில் ஏற்று அவ்விதமாய் இந்த நிலத்தில் விழுந்து சாவதற்கு அந்த கோதுமை மணியாகிய இயேசு
தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இப்பொழுது நிலத்திலே விழுந்த கோதுமை மணியாகிய இயேசு கிறிஸ்து அடுத்து சொல்லுகிறார், அது நிலத்தில் விழாவிட்டால் அது எப்படி இருக்குமா? சொல்லுங்க. தனித்திருக்கும். அது நிலத்தில் விழுந்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சாகாவிட்டால், சிலுவையில் மரிக்காவிட்டால் அவர் தனித்திருப்பார். ஆனால் அவர் சிலுவையிலே, நிலத்தில் விழுந்து சிலுவையிலே மரித்ததினாலே மிகுந்த பலனை தருகிறார். ஹல்லேலூயா. ஓரிரு வசனங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாம் எல்லாரும் அறிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரைஸ் தி லார்ட். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். எதற்காக? இந்த பூமி என்கிற நிலத்திலே விழுந்து சாகும்படிக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு 2-3 பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒருவர் போகட்டும் பூமிக்கு என்று அல்ல. அன்று தேவனுடைய நிலை, ஒரே பேரான குமாரன் எனக்கு இருக்கிறார், அவரையே அனுப்புகிறேன். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அனுப்பினார். அந்த இயேசு கிறிஸ்து ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்கு வந்தார். வரும்பொழுது எதற்காக வந்தார்? ரோமர் 8:29 வாசிக்கலாம். ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இப்பொழுது தேவன் அவரை ஏன் இந்த பூமிக்கு அனுப்புகிறார்? இந்த ஒரே பேரான குமாரனை, ஒரு கோதுமை மணியை நான் இந்த நிலத்திலே போட போறேன், பூமியிலே. அவர் இந்த பூமியிலே போய் கோதுமை மணியை போல நிலத்தில் விழுந்து சிலுவையில் சாக வேண்டும். செத்தார் என்றால் அவர் மூலமாக இன்னும் அநேக கோதுமை மணிகளை நான் எழுப்ப போகிறேன். அப்பொழுது அந்த கோதுமை மணிகளுக்கு இவர் ஒரு முதற் பேரான கோதுமை மணியாயிருப்பார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருப்பார். அவர் பூமிக்கு வராமல் இருந்தால், சிலுவையில் மரிக்காமல் இருந்தால், பிதாவுக்கு ஒரே பேரான பிள்ளையாய் என்றும் இருப்பார். ஆனால் அவர் பூமிக்கு வந்து இந்த நிலத்திலே விழுந்து சிலுவையிலே அவர் மரித்த காரணத்தினாலே இப்பொழுது அவரை போல ஏராளமான கோதுமை மணிகள் எழும்புவதற்கு அவர் காரணமாக இருந்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுவோம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஒரே பேரானவராய் இருந்தவர், அவர் இறங்கி வந்து நிலத்திலே விழுந்து செத்த காரணத்தினாலே, சிலுவையில் மரித்த காரணத்தினாலே அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்ம எல்லாருமாகிய இந்த திரளான கோதுமை மணிகளை பிறப்பிக்கிற ஒருவராய் மாறிவிட்டார். ஹல்லேலூயா. அப்போ சாகாவிட்டால் அவர் ஒரே பேரானவராய் இருந்து கொண்டே இருப்பார். அவர் செத்ததே ஆகில் என்கிற நிலையில் பார்க்கும் பொழுது அவர் மிகுந்த பலனை தருகிற முதற் பேரானவராய் மாறினார். ஹல்லேலூயா. இன்னும் நாம் பார்க்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசனம் 53ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இந்த வசனங்களை நன்றாய் கவனியுங்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வசனங்கள் சில வேளை தேவ செய்திகளில் நாம் விளக்கமாய் பேசும் பொழுது அதை இருதயங்களில் பதித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஏன்னா பல வேளை அப்படி சும்மா வாசித்துட்டே போகக்கூடிய வசனங்கள், ஒவ்வொரு வசனங்களும் கருத்தாளமுள்ள முத்துக்கள். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் இப்படி நிலத்துல தூக்கி போட்டு, ஒரு கோதுமை மணியை தூக்கி போட்டு நொறுக்கிறது மாதிரி நொறுக்க சித்தமானார். ஏன் அப்படி செய்தார்னு சொன்னா, அப்படி செய்யும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்து தன்னை குற்ற நிவாரண பலியாக ஆதாமின் சந்ததிக்கு
பாவ நிவாரண பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுக்கும் போது அவருக்கு என்ன வரும்? ஒரு சந்ததி வரும். அவர் தமது சந்ததியை என்ன செய்வார்? காண்பார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். ஒரு சந்ததியை காணும்படி. இப்ப தனிமையா இருக்கிற ஒரு நபர் இப்போ எதுக்காக இங்கே பூமிக்கு வந்து நிலத்துல விழுந்து கோதுமை மணியா சாகிறாருன்னா, நான் தனிமையா இருக்கிற இடத்துல இப்ப நான் ஒரு பெரிய சந்ததியை என்ன செய்ய போறேன்? பரலோகத்துல பார்க்க போறேன். ஹல்லேலூயா. பிதாவுக்கு ஒரே குமாரனாக இருந்த இடத்துல இனி நிறைய பேர் வந்து பிதாவுக்கு குமாரரும் குமாரத்திகளுமா வந்து சேர போறாங்க. இது கிறிஸ்துவின் சந்ததி. அந்த சந்ததியை அவர் காணும்படிக்கு அவர் தன்னை என்ன செய்ய வேண்டியதா இருந்தது? நிலத்திலே விழுந்து சாகும்படி ஒப்பு கொடுக்க வேண்டியதா இருந்தது. அல்லேலூயா. எனவே அப்ப அவர் தனித்திருந்த, அவர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் தனித்திருந்தா இருக்கக்கூடிய பிரயோஜனத்தை பார்க்கிலும் அவர் பூமியில் வந்து நிலத்தில் விழுந்து கோதுமை மணியாய் மரித்த காரணத்தினாலே ரொம்ப பலன் உண்டாயிற்று. அல்லேலூயா. அதிலே ஒன்று, அவர் சந்ததியை காண்பார். சந்ததி, ஒரு பெரிய சந்ததியை எழுப்புவதற்காக. 11ஆம் வசனம் பாருங்க. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் விசேஷமான வார்த்தை, அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். ஆமென். இயேசு வராவிட்டால், அவர் அங்கே தனித்திருந்தால், பாவிகள் பாவிகளாகவே வாழ்ந்து அப்படியே நரகத்தை நிரப்புவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தம்மை ஒரு கோதுமை மணியை போல விழுந்து சாகிறதற்கு ஒப்பு கொடுத்த காரணத்தினாலே அவர் சொன்னது போல ஒரு மிகுந்த பலன் உண்டாகிறது. என்ன பலன்? அநேகம் பாவிகள் நீதிமான்களாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு இயேசு கிறிஸ்து தன்னை கோதுமை மணியாய் ஒப்பு கொடுத்ததினாலே பெரிய சந்ததி உருவாயிற்று. அநேகம் பாவிகள் யாராய் மாறிவிட்டார்கள்? நீதிமான்களாய் மாறிவிட்டார்கள். நாமும் அந்த கூட்டத்தில் ஒருவர் தான். ஹல்லேலூயா. இயேசு தனித்திருந்தால், நான் பாடுபட மாட்டேன், நான் கோதுமை மணியா விழ மாட்டேன், நான் பூமிக்கு போக மாட்டேன் என்று இருந்திருந்தால் அவர் நல்லா தான் இருந்திருப்பார். அவர் தனித்திருந்திருப்பார். எல்லா மகிமை எல்லாம் மேன்மை அவருக்கு உண்டு, அவருக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆனால் நமக்கு பலன் இல்லை, நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் நமக்காக தம்மை ஒப்பு கொடுத்ததினாலே இன்றைக்கு மிகுந்த பலன் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள், 12ஆம் வசனம் கூட பார்ப்போம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். இந்த வசனங்கள் ரொம்ப ஆச்சரியம். நான் ஷார்ட்டா சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த வசனங்கள் எல்லாம் எப்போ உரைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? எப்போ உரைக்கப்பட்டது? இயேசுவின் சிலுவைக்கு முன்னர் உரைக்கப்பட்டது. அல்லேலூயா. தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். இயேசு இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் எழுதி வைத்த வார்த்தைகள். இதுல இப்ப நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு டக் டக் டக்குன்னு புரியும். ஏன்னா அது அவர் தீர்க்கதரிசனம் உரைத்து அப்புறம் 400 ஆண்டுகள் கழித்து இயேசு உலகத்தில் வந்து இயேசு சிலுவையில் மரித்து எல்லாம் முடித்து பல்லவத்துக்கு போய் அதுக்கப்புறம் இப்போ 2000 மேல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாசிக்கும் போது இதெல்லாம் நடந்து முடிந்து விட்டதுனால நமக்கு ஈஸியா புரியுது. ஆனா இதெல்லாம் ஒன்றும் நடக்காத காலத்திலே, இந்த ஏசாயாவுக்கு ஒன்றும் தெரியாத நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் எவ்வளவு திட்டமும் தெளிவுமா எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். இனி ஒரு விஷயம், நீங்கள் வீட்டில் இதை வாசிக்கும் போது அந்த கண்ணோட்டத்தில் வாசித்து பாருங்க. அப்பதான் வசனத்தினுடைய மகத்துவம் நமக்கு தெரியும். அல்லேலூயா. தீர்க்க தரிசனத்தினுடைய என்ன தெரியும்? சொல்லுங்க வாயை திறந்து. அல்லேலூயா. அப்போ இந்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அழகா இருக்குது. இது இப்ப பவுல் இதை எழுதி வச்சாருன்னா நமக்கு இந்த அளவுக்கு விந்தை இதுல இருக்காது. ஏன்னா பவுல் எல்லாம் பார்த்து இயேசுடைய சிலுவை எல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் எழுதுறார்.
ஆனா இது எழுதுனது ஏசாயா. இயேசுவை பற்றி ஒண்ணுமே தெரியாது. இயேசு எப்படி இருப்பார், சிலுவைன்னா எப்படி இருக்கும், ஒன்னும் தெரியாத அந்த மனிதனுக்கு கிடைத்த தீர்க்க தரிசனம் பாருங்க. அவர் பாயிண்டா பிட்டு வச்சிருக்கிறது பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அல்லேலூயா. இது நமக்கு எதை காட்டுறதுன்னு சொன்னா, நம்முடைய ஆவியானவர் சகல ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடியவர். அல்லேலூயா. அதே ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆகவே அந்த ஆவியானவர் எல்லாம் நேர்த்தியாய் வெளிப்படுத்தி நடத்தக்கூடியவர். அல்லேலூயா. சரி, இப்படியாக ஆண்டவருடைய அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஏசாயா எழுதி வைத்திருக்கிறதுல ஒன்று, தமது சந்ததியை காண்பார். இரண்டாவது, அநேகரை நீதிமான்களாக்குவார். மூன்றாவது, அநேகரை கர்த்தர் இயேசுவுக்கு பங்காக என்ன செய்வாராம், கொடுப்பாராம். அநேகரை பங்காக பெற்றுக்கொள்வார். அவர் இந்த கோதுமை மணியாக நிலத்திலே விழுந்து சாகிறதுக்கு ஒரு பலன், ஒரு பதில் ஆக தேவன் அவருக்கு என்ன கொடுக்கிறார்னா, அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பார். அல்லேலூயா. அந்த அநேகராகிய பங்குல நம்மளும் ஒரு ஆளா இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்மெல்லாம் பிதாவானவர் தெரிந்து கொண்டு இயேசுவுக்கு கொடுக்கிற பரிசு அல்லது பங்கிலே ஒரு பாத்திரம். அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய கிருபை. அநேகர் நம்மளை விட ஞானிகள், அநேகர் நம்மளை விட பலவான்கள், நம்மளை விட பக்தியில் சிறந்தவர்கள். நிச்சயமா நான் சொல்லுவேன், நம்ம கிட்ட அவ்வளவு பக்தி கிடையாது. என்ன பக்தி இருக்கு? அதுவும் இந்த பெந்தையோசுக்காரர்கள்ட்ட இன்னைக்கு பக்தியே கிடையாது. ரொம்ப சங்கடம். ஆனா உண்மையில நம்மளை விட பக்தி ஆட்கள் வெளியே இருக்கிறார். அவங்க பக்தியை பார்த்தீங்களா? ரோட்ல எப்படி அவங்க பக்தியா என்னெல்லாம் செஞ்சுட்டு போறாங்கன்னு சொல்லி. அந்த பக்தி இருந்த பிறகும் ஜீவனுள்ள தேவனை காணும் கண்கள் திறக்கல. அல்லேலூயா. ஆனா இதெல்லாவற்றிலையும் குறைவுபட்ட நாம், பலத்துல குறைவு, ஞானத்துல குறைவு, எல்லாத்திலையும் குறைவு சொல்ல போனா ஒன்றுமில்லை நமக்கு. நமக்கு என்ன இருக்குது? நம்ம பழைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம்னா மனுஷன் கையில தொட மாட்டான், அப்படிப்பட்ட வாழ்க்கை. அதெல்லாம் இருந்த பிறகும் அந்த பிதாவானவர் நம்மை முன்குறித்து வைத்திருந்தார். அல்லேலூயா. இதை நினைச்சாதான் ஆச்சரியம் தாங்க முடியாது. முன்குறித்து வைத்திருந்து ஏற்ற வேளையில நம்மளையெல்லாம் பிடித்து இந்த கிறிஸ்துவுக்குள் ஆக்கி நம்மளையெல்லாம் இயேசுவுக்கு பங்காக கொடுக்கிறார். அல்லேலூயா. இதை இயேசு பட்ட பாடுக்கு ஒரு பெரிய அறுவடை வர வேண்டும். இயேசுவுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும், பெரிய ஒரு பதில் செய்யணும். அதுக்காக பிதாவானவர் ஒரு கூட்டம் மக்களை உமக்கு தருவேன் என்று சொன்னார். அதிலே நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. சோ இயேசு சிலுவையில் மரித்ததனால அல்லது நிலத்தில் விழுந்து செத்ததனால அவர் ஒரு சந்ததியை பெற்றுக்கொண்டார். பாவிகள் அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிற ஒரு நிலையை அவர் மூலம் நாம் அடைந்து கொண்டோம். அநேகரை பங்காக தேவனிடத்திலிருந்து என்ன செய்தார்? பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம் இதுல வாசிப்போம். எபிரேயர் 2:10 வாசியுங்கள். எபிரேயர் 2:10. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. உபத்திரவங்களாலே பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதா இருந்தது. அப்போ அநேகம் பிள்ளைகளை மகிமையில கொண்டு வந்து சேர்க்கணும். மகிமையிலன்னு பரலோகத்துல தேவ சமூகத்துல பிள்ளைகள் வேண்டும். தேவனுக்கு ஒரே ஒரு குமாரன் இருந்தால் போதாது, அநேகம் பிள்ளைகள் வேண்டும். இதை கொண்டு வந்து சேர்க்கணும்னா ஒருவர் ஒரு நிலத்தில் விழுந்த கோதுமை மணியாய் மாறணும். அதுதான் ரட்சிப்பின் அதிபதி. இந்த பெரிய ரட்சிப்பை உண்டு பண்றதுக்கு அதிபதியாய் நியமிக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. the captain of our salvation, the author of our salvation. ரட்சிப்பின் அதிபதியானவர். அவரை இந்த பாடுகளுக்கெல்லாம் உட்படுத்துவது, நிலத்திலே விழ வைப்பது, சாக வைப்பது, சிலுவையில் சாக வைப்பது, இது தேவனுக்கு சித்தமாக இருந்தது. அல்லேலூயா. சோ எப்படி ஒரு கோதுமை தனித்திருந்தா பிரயோஜனம் இல்லாம இருக்கும், ஆனா அது நிலத்துல விழுந்து செத்துச்சுன்னா ரொம்ப பிரயோஜனத்தை கொண்டு வரணுமோ, அதே போலதான் பரலோகத்தில் கோதுமை மணியாயிருந்த இயேசுவை இந்த உலகத்திலே பிதாவானவர் போட்டார், இந்த நிலத்திலே சாகும்படி செய்தார். அதன் மூலமாக இன்றைக்கு அநேகம் பிள்ளைகள் மகிமையில் வருகிற பாக்கியம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. அநேக பாவிகள் நீதிமான்களாக்கப்படுகிற பாக்கியம் கிடைத்திருக்கிறது. கிறிஸ்துவுக்கு ஒரு அழகான சந்ததி, பரிசுத்த சந்ததி உருவாகும் பாக்கியம்
வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை ஒட்டின இன்னும் ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்து கோதுமை மணி தனிமையாயிருந்தால் தனித்திருக்கும், ஆனால் அது செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அதே அர்த்தத்திலே இன்னொரு வார்த்தை பேசினார். வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 16:7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். இயேசு திடீரென்று சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் போறது தான் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நீங்க யோசித்து பாருங்க, வீட்டில் ஒரு அப்பாவோ அம்மாவோ திடீர்னு பிள்ளைகளை பார்த்து, நான் இனி செத்து போகிறது தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படி சொன்னால் அது எப்படி இருக்கும்? நான் போகிறது தான் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படி சொன்னால் ஒத்துக்க முடியுமா? இயேசு அப்படி தான் சீஷரில் பார்த்து சொல்றார், நான் 3.5 வருஷம் உங்களோட இருந்துட்டேன், இனி நான் போகிறது தான் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பிரயோஜனமாக இருக்கும். இதை யார் ஒத்துக்கொள்ள முடியும்? ஆனால் அது ஒரு உண்மை, அது ஒரு உண்மை. இதை நாம் கவனத்தோடு பார்க்க வேண்டும். அப்போ இயேசு நம்மளோட இருக்கிறது தானே பிரயோஜனம், இயேசு போறேன்னு சொன்னா அது பிரயோஜனம்னு எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் என்று தான் நம்முடைய சாதாரணமா நம்முடைய அறிவு சொல்லும். ஆனா இயேசு ஏன் இப்படி சொல்றார்? சீஷர்களே, நான் இருப்பதை பார்க்கிலும் நான் இனி போவதுதான் உங்களுக்கு என்ன வரும்? பிரயோஜனம். நான் இருந்தா ஒரு கோதுமை மணி மாதிரி உங்களோட இருந்துகிட்டு இருப்பேன். ஆனா நான் இப்போ நிலத்துல விழுந்து செத்தேன்னா, நான் போனேன்னா அதுல இருந்து உங்களுக்கு என்ன உண்டாகும்? ரொம்ப பிரயோஜனங்கள் உண்டாகும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இயேசு இங்க சொல்றார். நான் போகணும், போனேன்னு சொன்னா மிகுந்த பிரயோஜனம் வரும். அதுல ஒரு பெரிய பிரயோஜனத்தை தான் இந்த வசனத்துல சொன்னார். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வர முடியாது. நான் போயிட்டேன், நான் தேற்றரவாளன் உங்களிடத்தில் என்ன செய்வார்? வருவார். தேற்றரவாளன் யார்? சொல்லுங்க சத்தமா, இன்னும் சத்தமா. பரிசுத்த ஆவியானவர் தான் தேற்றரவாளன். அவர் இங்க வரணும்னா இவர் அங்க போகணும். அல்லேலூயா. இதைத்தான் அவர் சொல்றார். நான் உங்களுக்கு இந்த நிலத்துல விழுந்து சாகிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு ரட்சிப்பின் அதிபதி, நான் ரட்சிப்பை உண்டு பண்ணணும். அதே வேளையில நான் அந்த ரட்சிப்பை உண்டு பண்றதுக்காக ஒரு மாம்ச சரீரத்துக்குள்ள அடிமை மாதிரி வந்திருக்கேன். இப்படி நான் என்னைக்கும் அடிமையா வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னா அது சரியாகாது. அது என்னுடைய முழு பிரயோஜனம் உங்களுக்கு வராது. இது இந்த குறிப்பிட்ட காரியத்தை செய்து முடிக்கணும், மனுஷர்களில் மனுஷராய் வாழ்ந்து தேவனை பற்றி மனுஷர்கள் சொல்லணும். இதெல்லாம் நான் நிறைவேற்றிட்டேன் இப்போ 3.5 வருஷத்துல. இனி ஒன்று நிறைவேற்றணும். இந்த சரீரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு உங்க எல்லாருக்காக நான் பலியாகணும், மரிக்கணும், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பணும். அப்புறம் அங்க போய் என்னுடைய ப்ராஜெக்ட், என்னுடைய மிஷன் முடிஞ்சு. என்னுடைய மிஷன் முடிஞ்ச உடனே அங்கிருந்து பிதாவானவரும் நானும் சேர்த்து உங்களுக்கு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை அனுப்புவேன். அல்லேலூயா. அவர் வந்தாச்சுன்னா அவர் என்னை மாதிரி ஒரு மாம்ச சரீரத்துக்குள்ள கட்டுப்பட்டு வர மாட்டார். அவர் ஆவியானவர் எங்கும் நிறைந்திருப்பார். அல்லேலூயா. அதனால ரொம்ப பிரயோஜனம் உங்களுக்கு உண்டாகும். இப்போ நீங்க அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, இங்க இந்தியாவில் இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி, எங்கும் ஆவியானவர் கூட இருப்பார். அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த நிலையிலே இருந்தால் ஒரு இடத்துல தானே இருக்க முடியும். எருசலேம்னா எருசலேம்ல தான் இருக்க முடியும். கலிலேயானா கலிலேயால தான் இருக்க முடியும். யாத்திரை பண்ணணும்னா கப்பல்ல ஏறி போகணும், சாப்பிடணும், தூங்கணும், எல்லாம் செய்யணும். ஏன்னா இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள கட்டப்பட்டு அடிமையாக இருக்கிறதுனால, அந்த இதுக்குள்ள இருக்கிறதுனால. ஆனா இப்போ அதனாலதான் அவர் சொல்றாரு, இது கொஞ்சம் பிரயோஜனம் தான். நான் எனக்கு அனுப்பினவருடைய சில கிரியைகளை இங்கே செய்து முடிப்பேன், முடிச்சுட்டு போயிடுவேன். என்றைக்கும் நான் இப்படியே இந்த மாம்ச சரீரத்தில் கட்டப்பட்டிருந்தால் மிகுந்த பிரயோஜனம் வராது. நான் போவேனே ஆகில் தேற்றரவாளன் வருவார், அவர் தூய ஆவியானவர் எங்கும் நிறைந்திருந்து பலத்த செய்கைகளை நடப்பிப்பார். அல்லேலூயா. அதனால இயேசுவை காட்டிலும் பரிசுத்த ஆவி வல்லமை உள்ளவர் அப்படி தவறா எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்ன, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவரும் அவள் ஒரே பவர் தான். அல்லேலூயா. ஆமா. ஆனா அந்த அந்த செயல்பாடுகள்ல வித்தியாசம். இயேசு எதுக்காக வந்தார்? இந்த சிலுவையில் மரிப்பதற்காக, நம்முடைய இன்றைக்குள்ள பாஷையின்படி நிலத்தில் விழுந்து சாவதற்காக வந்த காரணத்தினாலே அவர் இதுக்குள்ள கட்டப்பட்டு நிற்கிறார்.
அதனாலதான் அவர் இந்த வார்த்தையை சொன்னார். இந்த நிலையிலே நான் தொடர்வது சரியல்ல, நான் இனி சிலுவையில் மரிக்கணும், விழுந்து சாகணும், நான் போகணும். அது உங்களுக்கு அதிக பிரயோஜனத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க? அல்லேலூயா. எனவே இயேசு நம்முடைய அதிக பிரயோஜனத்துக்காக தன்னை நிலத்தில் விழுந்து சாகும்படி என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். சரி, இவ்வளவு நேரம் நான் இயேசுவை பற்றி சொன்னேன். இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிலத்தில் விழுந்து ஒரு கோதுமை மணியை போல் மரித்ததினால் இன்றைக்கு திரளான கோதுமை மணிகள் எழும்பி இருக்கிறது. அல்லேலூயா. அதில் நாமும் ஒருவர் என்று நான் சொல்லிக்கொண்டே வந்தேன். இப்பொழுது இயேசுவின் சீடர்களாகிய தேவ பிள்ளைகள் நாமும் அவரை போல அவரை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. அதற்குத்தான் யோவான் 12:24 இயேசு சொன்னார், கோதுமை மணியானது சாகாவிட்டால் தனித்திருக்கும், அது செத்தது நிலத்தில் விழுந்து செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். பிரசங்கம் யாருக்கு? இயேசுவுக்கு அல்ல, பிரசங்கம் நமக்கு. அல்லேலூயா. நீங்கள் அப்படி செய்யணும். என் பிள்ளைகளே, நீங்கள் சாகாமல் இருந்தால் நீங்கள் தனித்திருப்பீர்கள். நீங்கள் நிலத்தில் விழுந்து சாகும்படி உங்களை ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால் உங்கள் மூலம் மிகுந்த பலன் வரும். அல்லேலூயா. அன்பானவர்களே, பவுல் அப்போஸ்தலனை பாருங்கள். இந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த தேவ மனிதன். 2 கொரிந்தியர் 4:10 அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், இயேசுவின் மரணத்தை எங்கள் சரீரங்களில் எப்பொழுதும் சுமந்து கொண்டே திரிகிறோம் என்று சொன்னார். ஆமென். என்ன வார்த்தை சொன்னார்? இயேசுவின் மரணத்தை எங்கள் சரீரங்களிலே நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். சிலர் திரும்ப வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் வாய் திறந்து பேசுங்க. ஹல்லேலூயா. சரீரத்தில் எதை சம்பந்துட்டு இருக்காங்களா? கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்க. இயேசுவின் மரணத்தை. இயேசுவின் மரணம், அந்த இயேசுவின் மரணம் தான் இந்த நிலத்தில் விழுந்து சாகிற அனுபவம். அந்த அனுபவத்தை பவுல் சொல்லுகிறார், நாங்க எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் அதை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சுமந்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. நான் போனாலும் வந்தாலும், நான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கும் பொழுதெல்லாம் நான் கிறிஸ்துவின் மரணத்தை என் சரீரத்தில் சுமந்துகிட்டே இருக்கிறேன். என்ன? இந்த சரீரம் கிறிஸ்துவுக்காக நிலத்திலே விழும்படி அர்ப்பணிக்கப்பட்டது. அல்லேலூயா. என்னைக்கு இது சாகணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரோ, எப்படி இது சாகணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரோ அதற்கு இது அர்ப்பணிக்கப்பட்டது. ஆமென். இதுதான் அந்த ரகசியம். இதுதான் 2 கொரிந்தியர் 4:10 சொல்லுகிற ரகசியம். இன்று அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கையை இயேசு தந்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை நாம் தைரியமாய் இயேசுவுக்காக, இயேசுடைய கிரியைகளுக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் கிரியைகள் இன்றைக்கு உலகத்தில் நடக்க வேண்டும் என்றால் நம்மை போல உள்ளவர்களை கொண்டுதான் நடக்க முடியும். ஆமென். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இதை நான் அழகுபடுத்தி, நான் ரொம்ப மேன்மைப்படுத்தி எனக்குன்னே வைத்திருக்க நான் விரும்பல ஆண்டவரே. என் குடும்பத்துக்குனே மட்டும் நான் உழைக்க விரும்பல ஆண்டவரே. உங்களுக்காக நான் வாழ விரும்புகிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்காக நான் வாழணும். என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைக்காக, எனக்காக என்று மட்டும் நான் வாழ விரும்பல. அதுதான் தனித்திருக்கும் அனுபவம். ஆனா இப்போ நான் நிலத்தில் விழ என்ன ஒப்பு கொடுக்கிறேன். எதற்கு? சும்மா குப்பையில போய் விழுகிறதுக்கு இல்ல, என் இயேசுவுக்காக விழுதுக்கு. அல்லேலூயா. இயேசுவுக்காக, வேற எதுக்கும் அல்ல, இயேசுவுக்காக. இயேசுவுக்காக விழுவது பாக்கியம். ஆமென். சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாச்சுன்னா 10 பேர் தற்கொலை பண்ணி செத்துறான். யாருக்காக விழுகிறான்? யாருக்காக நிலத்தில் விழுகிறான்? சொல்லுங்களேன். ஒரு அரசியல்வாதிக்காக. அவர் இவனை காப்பாற்றுவாரா? எப்படி பாக்குறா பாருங்க. ஒருத்தன் கிரிக்கெட்ல ஃபெயில் ஆயிட்டான்னா அதுக்காக வேணா தற்கொலை பண்றதுக்கு அவனுடைய விசிறி ரெடியா இருக்கிறான். இப்படி உலகத்துல ஒரு அவசியம் இல்லாத, ஒரு பிரயோஜனத்தை கொண்டு வராத காரியங்களுக்காக எல்லாம் சாகுறான் பாருங்க. ஆனால் நாமோ அப்படி சாகும்படிக்கும் விழும்படிக்கும் சொல்லவில்லை, இயேசுவுக்காக. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு வீரமா ஊக்கமா சொல்ல வேண்டாமா? அல்லேலூயா. இது உறுதியா இருக்கணும். இந்த காலம் இயேசுவுக்காக நான் வாழ்றேன், நல்லது. இயேசுவுக்காக சாகிறதுக்கும் எப்படி இருக்கணும்?
ஒப்பு கொடுத்துருக்கோம். அதுதான் பவுல் சொல்றது, அந்த மரணத்தை, கிறிஸ்துவின் மரணத்தை எங்க சரீரங்கள்ல நாங்க என்ன செஞ்சுட்டு தெரிகிறோம்? சுமந்து கொண்டு தெரிகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். இன்னைக்கு சாகணும் நாளைக்கு சாகணும் அப்படி இல்லை, ஒப்பு கொடுத்தலோடு தெரிகிறோம். அல்லேலூயா. என்னைக்கு வேணாலும் அது அவர் தீர்மானம், எப்படி சாகணும் அது அவர் தீர்மானம். ஆனா கண்டிப்பா இயேசுவுக்காக சாகணும். ஆமென். தப்பு செய்து அடிபட்டு சாகக்கூடாது, அக்கிரமம் செய்து அடி வாங்கி சாகக்கூடாது. யாருக்காக சாகணும் சொல்லுங்க? இயேசுக்காக. அல்லேலூயா. அந்த ஒரு மனப்பான்மை, நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னாலே எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இன்னைக்கு அதான் இருக்கணும். அது இன்னைக்கு மட்டுமல்ல, என்னைக்கும் அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம். நான் கிறிஸ்துவின் உடையவன் என்றால் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன், கிறிஸ்துவுக்காக எந்த விதமான முடிவை அடைவதற்கும் நான் ஆயத்தமாய் வாழ்கிறேன். அல்லேலூயா. இதுக்கு நம்மை ஆயத்தம் பண்ண வேண்டும், ஆயத்தம் பண்ணணும். அப்பதான் சில தியாகங்களை ஈஸியா அனுபவிக்க முடியும். இயேசுவுக்காக இதை நான் செய்யணுமா, இந்த தியாகத்தை ஓகே நான் செய்கிறேன். இயேசுவுக்காக நான் சாகணுமா, ஓகே நான் சாகிறேன். இல்ல வேறொரு காரியத்தை செய்யணுமா, நான் செய்கிறேன். எதுவானாலும், சாவு மட்டுமல்ல, எந்த காரியத்தை இயேசுவுக்காக செய்வதற்கு நம்முடைய இருதயம் ரெடியா இருக்கணும்னா இந்த நிலத்திலே விழுந்த ஒரு கோதுமை மணியாய் நான் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பவுல் அப்படியாக ஒப்பு கொடுத்தார். அவர் வாழ்க்கையில எது வந்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். சில வேளை அவருக்கு கல்லறி கிடைத்தது, பயங்கரமான கல்லறி கிடைத்தது, வாங்கி கொண்டார். இயேசுவின் மரணத்தை சிலுவையில் நம்ம என்ன, இயேசுவின் மரணத்தை எங்க சரீரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், சுமந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கல்லறி கிடைத்தது, வாங்கி கொண்டார். சில வேளை பசி, சில வேளை பட்டினி, சில வேளை விபத்து, கப்பல் விபத்து, அதிலும் இருக்கிறார். இப்படி நிறைய காரியம் அவரே பட்டியல் போட்டு எழுதுகிறார். பட்டயம், நாசமோசம் என்றெல்லாம் எழுதுகிறார். இது எல்லாவற்றிலும் சிங்கங்கள் என்று எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை எழுத்தின்படி மிருகமாகிய சிங்கங்களை சந்தித்திருக்கலாம், துன்மார்க்கராகிய சிங்கங்களை சொல்லி இருக்கலாம். எல்லாவித போராட்டங்கள், எல்லாவித பயங்கரங்கள் அத்தனையும் இயேசுவுக்காக, சுவிசேஷத்துக்காக. ஹல்லேலூயா. கடைசியாக நீரோ மன்னனுடைய காலத்திலே கழுத்து வெட்டப்பட்டு பவுல் இயேசு கிறிஸ்துவுக்கு இரத்த சாட்சியாக மரித்தார். கோதுமை மணியானது நிலத்தில் மணியானது சாகாதிருந்தால் தனித்திருக்கும், நிலத்தில் விழுந்து செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அல்லேலூயா. பவுல் நிலத்திலே விழுந்து செத்தார், ஆனா இன்னைக்கும் மிகுந்த பலனை கொடுத்து கொண்டே இருக்கிறார், இல்லையா? இப்பவும் நம்ம எந்த பிரசங்கம் எடுத்தாலும் பவுல் மூலம் ஆண்டவர் எழுதி வச்ச ஒரு வார்த்தையை பொதுவாக எடுக்காம இருக்கவே மாட்டோம். ஏன்னா புதிய ஏற்பாடு ஃபுல்லா யாருக்கு எழுத்தா தான் இருக்குது? யாருக்கு எழுத்தா தான் இருக்குது? பவுலுடைய எழுத்தா தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு தூரம் பலன் இன்றைக்கும் உண்டாகி கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவுக்குள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்று தந்தார்கள். அதிலே பெரும்பங்கு பவுலுடையது. இன்றைக்கு நாம அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே நடக்க வேண்டும் சொன்ன எடுத்து படிக்கிறது அப்போஸ்தல நடபடிகள், தொடர்ந்துள்ள நிருபங்களை தான் படிக்கிறோம். அதுல மெஜாரிட்டி போர்ஷன் யார் தான் எழுதி வச்சிருக்கிறா? பவுல். அப்போ அவர் ஒரு நாள் தன்னுடைய உலக மேன்மைகளை நினைத்து கொண்டு, நான் ஒரு பெரிய பரிசையன், நான் ரோம பிரஜா உரிமை இருக்குது, நான் கமாலியல் பாதத்தில் படித்தவன், 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பெற்றவன், யூதனுக்கு யூதன், ரோமனுக்கு ரோமன் எல்லாம் சொல்லிக்கிட்டு அந்த பழைய பெருமைகளை வைத்துக்கொண்டு இந்த கோதுமை மணி அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைச்சு தனித்திருந்தாருன்னா அந்த மதிப்போட வாழ்ந்து முடிஞ்சிருப்பாரு. அவருடைய புகழ் வேணா யூத சரித்திர புத்தகத்தில் கொஞ்சம் பக்கங்கள்ல எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இன்றைக்கோ உலகம் முழுவதிலும் வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்திலும் இந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய மகிமை, ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மனிதன் நான் தனித்திருக்க விரும்பல, நான் சாக விரும்புறேன், நிலத்துல விழுந்து நான் சாக விரும்புறேன்னு சொல்லி அன்றைக்கு ஒப்பு கொடுத்தார் பாருங்க தமஸ்கு ரோட்ல. ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. அந்த அர்ப்பணிப்பு, அந்த அர்ப்பணிப்பின்படியான வாழ்க்கை, இதனால் இந்த மனிதன் ஒரு பெரிய கோதுமை மணி, அவர் மூலமாக மிகுந்த பலன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு அப்போஸ்தலரும். பவுலை நாம் சொல்லுகின்றோம், அப்போஸ்தலர் எல்லாம் ஒரு நாள் இயேசு கிட்ட சொன்னாங்க. மத்தேயு 26:35 வாசிங்க. மத்தேயு 26:35. அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். எல்லாரும் சேர்ந்து கடைசியாக
இயேசு கிட்ட பேசும் பொழுது ஒரு அறிக்கை சொன்னாங்க, நாங்கள் உமக்காக மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை என்ன செய்ய மாட்டோம், சொல்லுங்க, மறுதலிக்க மாட்டோம். நல்ல வார்த்தை தானே, அருமையா சொன்னாங்க. இயேசுவே 3 வருஷம் எங்களை உருவாக்குனீங்க, எங்களை பக்குவப்படுத்துனீங்க, வளர்த்துனீங்க, உங்களோட கூட மரிக்க வேண்டியதா இருந்தாலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், மறுதலிக்க மாட்டோம். அப்புறம் என்ன நடந்துச்சு, முன்னணியில் நின்று சொன்னவர் என்ன பண்ணிட்டாரு, அது எதுக்குன்னு சொன்னா அவருக்கு ஒரு தண்டனைக்காகத்தான், வேற ஒண்ணும் இல்லை. அவருக்கு ஒரு அடி கொடுக்கணும்னு ஆண்டவர் நினைச்சாரு. கொஞ்சம் பெருமை பேச்சு. அதுக்கு முந்தின பேச்சை பாருங்க, அவருக்கு முந்தின பேச்சு 33ஆம் வசனத்தை வாசிங்க. பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடறல் அடையேன் என்றான். ஓஹோ, எல்லாரும் சும்மா பட்டவன், நான் மட்டும் யாரு? இந்த பேச்சுக்கு தான் அவருக்கு அந்த அடி கிடைச்சது. இவன் அப்ப பக்கத்தில் இருக்கிறவன்லாம் என்ன ஒன்றும் இல்லாதவனா? யோவான் மற்ற சீஷர்கள்லாம் ஒன்றும் இல்லையா? இவர் என்ன நினைக்கிறாரு, எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், இடர்ல அடைய மாட்டேன். ஆண்டவர் சொன்னா ஒருத்தனும் இடர்ல அடைய மாட்டான், நீ மட்டும்தான் இப்ப என்ன செய்வ, நீ மட்டும்தான் மறுதளிப்ப. காரணம் என்னன்னா, நீ ஒன்னே பெருமைப்படுத்துற பத்தியா, அடுத்தவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இவனெல்லாம் மாறி போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன். அதுக்கு கொடுத்த ஒரு அடிதானே தவிர வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆனா வார்த்தை கரெக்ட் தான். அவர் சொன்னது, நாங்க ஆண்டவரே நாங்க உங்களோட மரிக்க வேண்டியதா இருந்தாலும் நாங்க, அந்த அர்ப்பணிப்பு இருந்ததில்லை, அந்த ஆசை, அந்த அர்ப்பணிப்பு, அதை ஆண்டவருக்கு கனம் பண்ணார். கடைசியில் அவங்க அப்போஸ்தலர்கள் செய்த ஊழியங்களை பாருங்க, அவங்களுடைய சரித்திரங்களை பாருங்க, ஒவ்வொருத்தரும் இரத்த சாட்சிகளா மரிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. சோ அவங்களுடைய வார்த்தை, அவங்களுடைய அந்த வாஞ்சை, அது உண்மை. இன்றைக்கு அது நமக்குள் இருக்கிறதா? அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு நம்மை நல்ல காலத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறார். வேற ஒன்றும் கஷ்டம் இல்லை. கிறிஸ்தவனா இருக்கிறதுனால கழுத்துல கத்திய வச்சானா யாராவது உங்களுக்கு? கிறிஸ்தவனா இருக்கனால துப்பாக்கியை கொண்டு கழுத்துல வச்சானா யாராவது? இல்லை கிறிஸ்தவனா இருந்தா உனக்கு தெருவில் தண்ணி தர மாட்டேன், கிறிஸ்தவனா இருந்தா நீ ஊரை விட்டு ஓடிப்போ, நாட்டை விட்டு ஓடிப்போன்னு சொன்னானா? சொல்லல. நீ சொன்னாலும் சொல்லுவானுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இவ்வளவு நாள் அது ஒண்ணு இல்லை. ஆனா இப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் நாம் அதில் நிலைத்து நின்று இயேசுவே எனக்கு தெய்வம் என்று சொல்ல வேண்டும் என்றால் இந்த அர்ப்பணிப்பு வேண்டும். அல்லேலூயா. நிலத்திலே விழுந்த கோதுமை மணியாக நம்மளை என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். அர்ப்பணித்து ஜீவபலியா வாழ்ந்துகிட்டே இருக்கணும். சாவை தேடி ஓடுகிறவர்கள் அல்ல நாம், ஜீவனை தேடி ஓடுகிறவர்கள். அல்லேலூயா. ஆனால் அர்ப்பணிப்பு என்ன? கிறிஸ்துவுக்காக எந்த நிமிஷம் சாகவும் ஆயத்தம், அதுதான் அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுல எல்லா தெய்வ மக்களும் உறுதியாக இருக்க வேண்டும். எத்தனையோ மிஷனரிகள், சிடி ஸ்டட்டுடைய வாழ்க்கையை பாருங்க. இங்கிலாந்து தேசத்தில் எவ்வளவு மேன்மையான மனுஷனாய் வாழ்ந்தவர். எதுக்கும் குறைவில்லை, ஐஸ்வர்யத்துக்கு குறைவில்லை, படிப்புக்கு குறைவில்லை, அவருடைய மதிப்பு அந்த பதவிகளுக்கு குறைவில்லை. எல்லாம் இருந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவுக்காய் ஒரு கோதுமை மணியாய் விழும்படி தன்னை அர்ப்பணித்தார். நம்முடைய இந்தியா தேசத்துக்கு வந்தார், தமிழகத்தில் வந்தார், உதகமண்டலம் ஊட்டியிலே ஊழியம் செய்தார். தள்ளாத வயதிலே திரும்ப இங்கிலாந்துக்கு சென்றார். அதுக்கு பிறகு ஆண்டவர் ஏவினார், ஆப்பிரிக்காவுக்கு போ என்று சொல்லி. யாராயிலும் அனுப்பும் ஆண்டவரேன்னு ஜோம் பண்ணிட்டு இருந்தார். இல்ல நீ தான் போகணும்னு ஆண்டவர் சொன்னார். புறப்பட்டார். மிஷனரி சங்கங்கள்ல போய் அப்ளிகேஷன் கொடுத்தார், என்னை ஆப்பிரிக்காவுக்கு மிஷனரியாக அனுப்புங்கள். அவங்க உடனே மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. எடுத்துட்டு சொன்னாங்க, ஸ்டட் உடனே நாங்க ஆப்பிரிக்கா அனுப்ப முடியாது, அது ரிஸ்க்கு, நீ கப்பல் யாத்திரையை தாங்கிக்கிட மாட்ட, அப்புறம் எப்படி அங்க போய் ஊழியம் செய்ய போற சொல்லி நிராகரித்தார்கள். சொன்னா இல்லையா, எனக்கு தரிசனம் இருக்கு, ஆண்டவர் என்னோட பேசிட்டு இருக்காரு, என்னை அனுப்புங்க, நான் ஆப்பிரிக்கா போறேன். அவங்க சொன்னா இல்ல, நாங்க அப்படி ஒன்னே நம்பி பணத்தை செலவு பண்ண முடியாது, நீ போற வழியிலே செத்து போவ, உன் வாழ்க்கையும் முடிஞ்சு எங்க பணமும் வேஸ்ட், நாங்க செய்ய முடியாதுன்ட்டார்கள். கடைசியில் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணார். கர்த்தர் சொன்னார், நான் உன்னை அனுப்புகிறேன், நீ போன்னு சொன்னார். தைரியமா எழும்பினார், புறப்பட்டார் ஆப்பிரிக்காவுக்கு போறதுக்காக. எல்லாம் கேட்டாங்க, ஸ்டட் யாரு உன்னை அனுப்புறா, எப்படி நீ போற ஆப்பிரிக்காவுக்கு? அது ஒரு மூவர் சங்கம் என்னை அனுப்புது, நான் போறேன்னு சொன்னார். எந்த சங்கம்? மிஷனரி சங்கம் ஒன்றும் அனுப்பல. அதனால இப்ப எந்த சங்கம் அனுப்புது? மூவர் சங்கம். அது என்ன மூவர்னு கேட்டா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்படி அவர் ஆப்பிரிக்காவுக்கு போனார். அங்கே போய் நிலத்திலே கோதுமை மணியாய் விழுந்தார். அல்லேலூயா. இது போல எத்தனை மிஷனரிகள் நம்முடைய இந்தியாவிலே குஷ்டரோகிகள் மத்தியிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆஸ்திரேலியாவிலே இருந்த தன்னுடைய வசதிகளையும் சொகுசுகளையும் விட்டுவிட்டு
கிரகாம் ஸ்டெயின்ஸும் குடும்பமும் ஒரிசாவிலே வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்தார்கள். இங்கே இருக்கிற இந்தியர்கள் ஒரு சிலர் சேர்ந்து என்ன பண்ணிவிட்டார்கள், அவருடைய 2 ஆண் மக்களையும் வண்டியில படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் பொழுது வண்டியோட தீ கொளுத்தி தீக்கிரையாக்கினார்கள். கிரகாம் ஸ்டெயின்ஸும் அவருடைய 2 ஆண் மக்களும் இந்த இந்திய மண்ணிலே கோதுமை மணிகளாக விழுந்தார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கோதுமை மணிகள் எதற்காக? இவர்கள் விழும் பொழுது அங்கிருந்து ஒரு பெரிய ஆத்தும அறுவடை எழும்பும். ஆமென், அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய ராஜ்யம் முன் செல்லுகிற அனுபவம். ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை தியானிக்கிற வேளையிலே அந்த ஒரு அர்ப்பணிப்புக்குள் நாமும் வருவோம். அவர் நிலத்திலே விழுந்த கோதுமை மணியாய் மாறி இன்றைக்கு நம்ம எல்லாரையும் மீட்டெடுத்தது போல நாமும் நம்முடைய பாகத்துக்கு நிலத்திலே விழுந்த கோதுமை மணிகளாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. மிஷனரிகளாய் புறப்பட நாம் ஒப்பு கொடுப்போம். யாருடைய உள்ளத்திலே தேவன் அந்த காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாரோ தாமதிக்காதிருங்க. ஒரே ஒரு வாழ்க்கை, கொஞ்ச காலம் மீதியா இருக்கிறது. பரலோகத்தின் தேவன் உங்களை குறித்து வட மாநிலத்திலே அல்லது ஏதோ ஒரு தேசத்திலே மிஷனரியாய் போய் கர்த்தருடைய பணியை செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தால் நீங்கள் அதற்கு ஒப்பு கொடுங்கள். அது உங்களை குறித்த தேவ சித்தம். அதனால் பரலோகத்தில் உங்களுக்கு மிகுந்த மேன்மை உண்டாகும். அல்லேலூயா. புறப்பட்டு போய் அந்த ஊழியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்கள் நிலத்திலே விழுந்த கோதுமை மணிகள் உங்களிலிருந்து ஒரு பெரிய பலன் புறப்படும். அல்லேலூயா. நம்முடைய பகுதியிலிருந்து பாஸ்டர் பாலையன், பாஸ்டர் ஜான் கிறிஸ்டோபர், பாஸ்டர் பிரபாகரன் 1990ஆம் ஆண்டிலே புறப்பட்டு வட இந்தியா சென்றார்கள். அந்த கோதுமை மணிகள் அங்கே சென்றதுனாலே, நிலத்தில் விழுந்ததுனாலே பாஸ்டர் பாலையா என்பவர் நிலத்தில் விழுந்து செத்தார். மிஷனரி ஊழியத்திலே மரித்தார். ஆனால் இன்றைக்கும் அந்த அறுவடை பலமாய் உண்டாகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அறுவடை எப்படித்தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அப்படிப்பட்ட தியாகமாய் அர்ப்பணிக்கிறவர்கள் வேண்டும். சும்மா சுற்றி திரிந்து கண்டதையும் பேசி அதை இதையும் சொல்லி நேரத்தை போக்கி வீணடித்து கொண்டு திரிகிறவர்களால் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் என்ன? நீ நிலத்திலே விழுந்து சாகும்படி உன்னை கோதுமை மணியாய் ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால் உன் மூலம்தான் கர்த்தருடைய ராஜ்யம் பெருகி வளரும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மிஷனரிகளாய் புறப்படுவோம். அது மட்டுமல்ல, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பத்தை குறித்து பவுல் ஒரு அருமையான சாட்சி கொடுத்தார். ரோமர் 16:4 சொன்னார், அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். பாருங்க, பவுல் சரி ஊழியக்காரர், பேதுரு ஒரு ஊழியக்காரர், அப்போஸ்தலர்கள் ஊழியக்காரர்கள், அவங்கெல்லாம் அதுக்காக தங்களை டெடிகேட் பண்ணாங்க. ஆனா ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம் ஃபுல் டைம் ஊழியக்காரங்க கிடையாது. பிழைப்புக்காக கொரிந்து பட்டணத்தில் போய் ஒரு தொழில் செய்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பம். நம்மை போல பாடுகள் உள்ளவர்கள், உழைத்து பிழைத்து கொண்டிருந்தவர்கள். அவர்கள் பவுல் மூலம் இயேசுவின் சத்தியத்தை கேட்டார்கள். இயேசுவுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. ஒப்பு கொடுத்துட்டு பாருங்க, எங்க வீட்டில் கூட்டம் நடத்துங்கன்னு சொன்னாங்க. கொரிந்து பட்டணத்திலே பவுல் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வீட்டில் உட்கார்ந்து ஊழியம் செய்தார். ஆனால் வந்தது என்ன? அங்கே பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 2-6 வரைக்கும் உள்ள வசனத்தில் படிக்கும்போது பவுல் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வீட்டில் இருந்த சம்பவம் இருக்கு. பெரிய பிரச்சனை உண்டாயிற்று. அப்புறம் அந்த வீட்டிலே அவர் தங்கியிருக்க முடியாதபடி புறப்பட்டு கொரிந்து பட்டணத்தில் வேறொரு பகுதியில் போய் இன்னொரு ஆளுடைய வீட்டில் இருந்தார். அப்போ அந்த அளவுக்கு அந்த வீட்டுக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்தது. ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவுக்கு தொந்தரவு வந்தது. எதனால்? இயேசுடைய ஊழியத்துக்காய் தங்களுடைய பாகத்திலே தங்கள் வீட்டை திறந்து கொடுத்து அப்போஸ்தலனை தங்களுடைய வீட்டில் வைத்திருந்த காரணத்தினாலே, தங்கள் வீட்டில் கூட்டம் நடத்த அனுமதி கொடுத்த காரணத்தினாலே இன்றைக்கு ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். ஹல்லேலூயா. அப்போ ஒரு பக்கம் மிஷனரிகள் இயேசுக்காக தங்கள் தியாகத்தை செய்யும் பொழுது, மறுபக்கம் தேவ பிள்ளைகளே, உங்கள் வீடுகளை, வீட்டு வாசல்களை கர்த்தருடைய ஊழியத்துக்காக திறந்து கொடுங்கள். ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியத்துக்காக திறந்து கொடுங்க, ஒரு யூத் மினிஸ்ட்ரிக்காக திறந்து கொடுங்க, ஒரு மிஷனரி ஜெபத்துக்காக உங்க வீட்டை திறந்து கொடுங்க. உங்க சுற்றிலும் இருக்கிற மக்கள் ஜெபித்து ஆறுதல் அடைவதற்காக, ஒரு கூட்டம் நடத்துவதற்காக உங்க வீட்டை திறந்து கொடுங்க. அப்படி கொடுக்கும் பொழுது நிலத்துல விழுந்தா அழுக்குப்படுற மாதிரி தான் வீடு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். நம்ம பாட்டுக்கு கணவன் மனைவி பிள்ளைகளா வாழ்ந்த வீடு
திடீர்னு 4 பேர் வந்து ஒரு கூட்டம் நடத்தும் போது எல்லாரும் உள்ள வருவா. பொருட்கள் எல்லாம் மாற்றி அரேஞ்ச் பண்ண வேண்டி இருக்கும். சேரெல்லாம் கொஞ்சம் நாசாகும், தரையெல்லாம் கொஞ்சம் நாசாகும். சில பிள்ளைகள் வந்து சுவரையும் கொஞ்சம் நாசம் பண்ணி போட்டுருவார்கள். இருக்கட்டுமே, கொஞ்சம் நிலத்திலே விழுவோமே. ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை குறித்து பவுல தான் சொன்னார், இவங்க என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தாங்க. அவங்களுக்கே ரிஸ்க் ஆச்சுது. அவங்க அழகா இருந்த சமாதானமா இருந்த வீடு, கர்த்தருடைய ஊழியத்தை நான் அங்க போய் தொடங்கினால அவங்களுக்கே கொஞ்சம் ரிஸ்க். ஆனாலும் அவர்கள் கழுத்தை கொடுத்தார்கள். அல்லேலூயா, பலமாய் சொல்லுவோம் ஆமென். அல்லேலூயா. அந்த மாதிரி இருக்கணும். இன்னைக்கு உங்க வீட்டில் என்ன நடக்கும்? உங்க வீட்டில் என்ன நடக்கு யோசித்து பாருங்க. உங்க வீட்டில் இயேசுவுக்காக ஊழியம் நடக்கிறதா? உங்க ஏரியா மக்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் பட்ட பாடுகளுக்கு பலன் உண்டாகும்படி உங்க வீட்டில் நீங்க ஏதாவது பண்றீங்களா? ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. அது மட்டுமல்ல, கொரிந்து பட்டணத்தை விட்டு பவுல் எபேசு பட்டணத்துக்கு யாத்திரை செய்த பொழுது அதே அப்போஸ்தலர் 18:18 சொல்லுது, அவங்களும் அந்த குடும்பமும் பவுலோடு கூட யாத்திரை போனாங்க. அல்லேலூயா. எபேசு பட்டணத்திலும் அவருக்கு உதவியா இருக்கணும். இவர் தேவ மனுஷன், இவரை கொண்டு தேவன் ஊழியங்களை கட்டுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறார், நாங்க அவருக்கு உதவியா இருக்கணும் சொல்லி அர்ப்பணித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணிக்க வேண்டும். எனக்கு திடீர்னு அந்த நாபால் குடும்பம் ஞாபகத்துக்கு வருது. நாபால் இடத்திலே தாவீது ஒரு உதவி கேட்டான். இக்கட்டு நேரத்தில் ஒரு உதவி கேட்டான், ஐயா நாங்கள் எங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கிறோம், கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க. அவன் மோசமா பேசினான். ஆனால் அவன் மனைவியாகிய அபிகாயில் புரிந்து கொண்டாள், தாவீது கண்டிப்பாக நம்ம உதவி செய்யணும், இந்த மனுஷன் இப்படி பேசிட்டாரேன்னு சொல்லி அவ கொஞ்சம் உதவிகள் எல்லாம் எடுத்துட்டு ஓடி வந்தா. வந்து சொன்னா, ஐயா நீர் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவர் அல்லவோ, நாங்கள் உமக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. அவன் நாபால் என்ன சொல்றான், இவன் கொள்ளையடித்து சுத்தி திரிறான், அவன் எஜமான விட்டு ஓடி வந்து சவுல் ராஜா விட்டு ஓடி வந்து இங்க காட்டுல சுத்திட்டு இருக்கிறான். அப்படி இவனை பார்க்கிறான் நாபால். ஆனா அபிகாயில் எப்படி பார்த்தா, நீங்க கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அந்த மேன்மையா பார்த்தா. அப்ப அவ கொண்டு வந்ததெல்லாம் அவன் என்ன நினைச்சான்னா, இது கர்த்தருக்கு காணிக்க, இந்த தாவீது கர்த்தருடைய யுத்தத்தை நடத்தக்கூடிய மனுஷன், எங்களுக்காக கோலியாத்தை ஜெயித்தவன், இன்னும் அவன் மேல அபிஷேகம் இருக்கு, அவன் பெரிய காரியங்களை செய்வான், அவன் செய்கிறதுக்கு நம்ம காணிக்க கொடுக்கணும்னு சொல்லி யுத்த காணிக்க மாதிரி தான் அவ கொண்டு வந்தா. நடந்தது என்ன? யுத்த காணிக்கை கொடுக்காத நாபால் 10 நாளிலே செத்து போனான். பயங்கரமான ஆபத்து அவனுக்கு வந்தது. ஆனா புரிந்து கொண்டு கனப்படுத்தினவள் அவள் மேன்மை அடைந்தாள். அல்லேலூயா. இதே மாதிரிதான் தேவனுடைய ஊழியம் பல இடங்கள்ல நடக்கிறது. இந்த ஊழியத்துக்கு நம்ம வீட்டில் இடம் கொடுத்தா நமக்கு தொந்தரவுன்னு சொல்லி ஊழியத்தை ஒதுக்குனா அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. அல்லேலூயா. தேவனுடைய கிரியைக்கு நீ உன் வாசலை அடைக்கிறாய். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறதுக்கு உன்னை தேவன் தெரிந்து கொண்டார், நீ அந்த தெரிந்து கொள்ளுதலை விட்டு விலகி போகிறாய். அதனால நான் இதெல்லாம் வந்து இப்படி பேசணும்னு நினைச்சிட்டு நான் பேசுறது இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவேளை உங்களில் சிலரை குறித்து சில நோக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். தடை செய்யாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தடை செய்யாதிருங்கள். நாபால போல நாம என்ன இங்க ஒரு ஊழியம் தொடங்கணுமா, அங்க அதை செய்யணுமா, இங்க இதை செய்யணுமா, தேவையில்லாத வார்த்தை நம்ம பேசக்கூடாது. என் வீட்டில் ஒரு வாய்ப்பு இருக்கு, வந்து கேட்குறாங்க, இல்லைன்னா கேட்காம நம்மளே வாசலை திறக்கணும், வாங்க என் வீட்டில் ஒன்று நடத்துவோமா, அப்படி செய்வோமா. அந்த அளவுக்கு ஒரு ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பங்களாய் நம்முடைய குடும்பங்கள் இன்றைக்கு மாற வேண்டும். ஹல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்படியாக ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம் செஞ்சாங்க. அதுவும் அவங்க பாகத்துக்கு நிலத்தில் விழுந்து சாகிற கோதுமை மணிகள். ஹல்லேலூயா. முழு நேர அழைப்பை பெற்ற பவுலுக்கு அதற்கேற்ற பிரதிபலன் கிடைக்கும். அவனுக்கு கூட சப்போர்ட்டா நின்று ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவுக்கும் அவங்களுக்கு ஏற்ற பலன் நிச்சயமா கிடைக்கும். ஆமென். ஏன்னா அவரவர் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நின்று செயல்படணும். அவரவர் அழைக்கப்பட்ட அழைப்பில் நானும் ஆண்டவருக்காக நிலத்துல விழணும், நானும் கோதுமை மணியா இருக்கணும். அந்த ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டும். ஆமென். இன்னும் 2 காரியத்தை ஜஸ்ட் சொல்லி நான் முடிச்சிடுறேன், டைம் ஆயிடுச்சு. இது மட்டுமல்ல, தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்துக்கு பரீட்சையாக அக்கினி சூளை வைக்கப்பட்டிருக்கு. அப்ப சொல்றாங்க, எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், விடுவியாமல் போனாலும் நாங்கள் இந்த சிலையை என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். அப்ப என்ன சொல்றான்,
நான் விசுவாச விஷயத்துக்காக என் தேவனை மட்டும்தான் ஆராதிப்பேன், வேற எந்த எதையும் ஆராதிக்க மாட்டேன். அதுக்காக நான் இப்ப நிலத்துல விழுந்து சாகிறதுக்கு நான் ஆயத்தம். அல்லேலூயா. விசுவாச பரீட்சைகள் வரும் பொழுது தேவனை விட்டு விலகி போகிற அந்த அனுபவங்கள் வரவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல நாம ரொம்ப உறுதியா இருக்க வேண்டும். சிலர் பார்த்தா ரொம்ப இக்கட்டான நேரத்தில் மரண தருவாய்களில் மறுதலிச்சிடறாங்க, மறுதலிச்சு உயிரை காப்பாத்துறாங்க. ஆனால் பரலோக பாக்கியத்தை இழந்துருவாங்க. மறுதலிச்சு உயிரை காப்பாத்தினா கொஞ்சம் காலம் கூட உலகத்தில் என்ன செய்யலாம், உயிரோடு இருக்கலாம். ஆனால் பரலோக பாக்கியம் போயிடுமே. அதனால எந்த காரியத்துக்கும் நாம தைரியமுள்ளவர்களாய் நிற்கணும். ஹல்லேலூயா. இயேசுவை மறுதலி, இயேசுவை விட்டு விலகுன்னு சொல்லும் பொழுது அதுக்கு இடமே கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுக்கு நான் சொல்வது எந்த அளவு புரிந்து கொள்ளும் தெரியல. இதே பிரசங்கத்தை நான் உத்தரப்பிரதேசத்தில் பேசினேன்னா அந்த மக்களுக்கு ரொம்ப அதிகமாக புரியும். ஏன்னா அதன் வழியா அவங்க நடந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமென். ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, ஒவ்வொரு கிராமங்களையும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. இப்ப எல்லாம் முடுக்கி விடப்பட்டிருக்கிறது. அதனால அந்த மக்களுக்கு தெரியும், நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன்னா கிறிஸ்துவின் மரணத்தை சரீரத்தில் சுமந்து கொண்டே தெரிகிறேன். அல்லேலூயா. எப்ப எனக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஆமென். ஆனா நம்ம என்னதோ சேஃப் பிளேஸ்ல இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. we are also not safe. நம்மளும் எதா இல்லை, சேஃபா இல்லை. புரியுதா உங்களுக்கு? உபத்திரவ மேகம் தேசமெல்லாம் மூடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு நாம் ஆயத்தமாகணும். அதோடு கூட ஒன்றையும் சொல்லுகிறேன், உபத்திரவ மேகம் தேசத்தை மூடும் பொழுது எழுப்புதல் மேகம் மேலே வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது நிச்சயம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுக்கு நேரா தான் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நிலத்திலே விழுந்த கோதுமை மணிகளாய், அது விசுவாச விஷயத்தினாலும் சரி, ஊழிய காரியங்களானாலும் சரி, ஆண்டவருக்காக நம்ம செய்யக்கூடிய தியாகமான காரியங்கள் எதுலையும். யோபு பக்தனுக்கு விசுவாச பரீட்சை வந்துச்சு. அப்போ அவன் சொன்னான், நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மேல் நம்பிக்கையா இருப்பேன். நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மேல் நம்பிக்கையா இருப்பேன். இந்த மாதிரி ஒரு உள்ளம் நமக்கு வர வேண்டும். அதுதான் இந்த நிலத்திலே விழுகின்ற கோதுமை மணிகள். அப்படிப்பட்ட மணிகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அன்று ஒரு நாள் இயேசு பரலோகத்திலிருந்து ஒரு கோதுமை மணியாய் இந்த பூமியில் விழுந்து சிலுவையில் ஏறி செத்தார் நமக்காக. ஹல்லேலூயா. அதே மாதிரி நாமும் இருக்கின்ற நிலைகளிலிருந்து இயேசுவுக்காக எதையும் செய்யலாம் என்று சொல்லுகிற நிலைக்கு விழுவதற்கு ஆயத்தமாவோம். கர்த்தருக்கு சித்தமானால் சாவதற்கும் ஆயத்தமாவோம். அப்பொழுது தன் ஜீவனை வெறுக்கிறவன் அதை அடைந்து கொள்வான். அல்லேலூயா. தன் ஜீவனை வெறுக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்வான், அதை பெற்றுக்கொள்வான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான். ஹல்லேலூயா. இந்த நல்ல அனுபவத்தை உள்ளத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். அவமான நிந்தை சிலுவைதனை, அவமான நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமந்திடுவேன், அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. அர்த்தத்தோடு பாடுங்கள் பிரியமானவர்களே. ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் அதை கணிக்கவில்லை. எனது ஜீவனை மதிக்கவில்லை, இயேசு என்று சொல்லும் பொழுது கணிக்கவில்லை.
எல்லாருக்கும் நான் எல்லாமானேன். ஒப்பு கொடுத்து பாடுங்க. சில நிந்தைகள், சில அவமானங்கள், சில பரியாசங்கள், பலர் நம்மை பலவிதமாய் நடத்துகிறார்கள். எல்லாருக்கும் நான் எல்லாம் ஆகிறேன் என் இயேசுவுக்காய் வாழ்வதற்காக. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காக சொல்லுவோம் அப்பா, நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. எத்தனை இடர்கள் வந்தாலோ எதுவும் என்னை அசைப்பதில்லை. ஆமென். எத்தனை இடர்கள் வந்தாலோ விசுவாசத்தோடு என்னை அசைப்பதில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மன நிறைவோடு பணி செய்வேன், மன நிறைவோடு. ஆமென். ஒரு முறுமுறுப்பு, குறை சொல்லுதல் கிடையாது. ஆமென். நானே கிறிஸ்துவுக்காய் சாக என்ன ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அப்புறம் சின்ன சின்ன காரியத்துல எதுக்கு நான் முறுமுறுக்கணும், எதுக்கு குறை சொல்லணும்? என் இயேசுவுக்காக நிலத்தில் விழுந்த கோதுமை மணியாய் என்னை இதோ அர்ப்பணிக்கின்றேன். அல்லேலூயா. இயேசுவே, உங்களுக்காக வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். உமக்காக தானே ஐயா இந்த உடலும் உள்ளமெல்லாம். ரெண்டு கைகளை அப்பாவுக்கு நேரா நீட்டி சொல்லுவோமா? கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். அவமான நிந்தை சிலுவைதனை, அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன், அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். உமக்காகத்தானே ஐயா. பாடும் பொழுதே இயேசுவே, ஒவ்வொரு உள்ளங்களில் கிரியை செய்யும் அப்பா. எங்கள் உள்ளங்களில் ஒரு அர்ப்பணிப்பு வரட்டும். நீர் என்ன அர்ப்பணிப்பை எங்களில் எதிர்பார்க்கிறீரோ அந்த அர்ப்பணிப்புக்காக எங்களுக்குள் கிரியை செய்யும் ஆவியானவரே. எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களை இதோ திறந்து தருகிறோம்பா. நாங்கள் ஒரு கோதுமை மணியாக இயேசுவை உமக்காக விழ இதோ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்க சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டப்பா ஆண்டவரே. யார் யாரை எதற்காய் தெரிந்து கொண்டிருக்கிறீரோ அந்த காரியத்துக்காக அர்ப்பணித்து இதோ உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். பெரியவர்களே, வாலிபர்களே, சிறியவர்களே, எல்லாரும் ஒரு அர்ப்பணிப்போட ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. எஸ் லார்ட். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? க்ளோரி. ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நீங்க என்ன எதுக்காக தெரிந்து கொண்டீங்க? ஆண்டவரே, நீங்க நான் என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்க? என்னோட எதிர்காலம் என்னை எப்படி நடத்தணும்னு நீங்க விரும்புறீங்க? ஆண்டவரே, இதோ உங்க கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உங்களுக்காக நான் வாழணும். இயேசுவே, நான் உங்களுக்காக வாழணும். இயேசுப்பா, உங்க ராஜ்யத்துக்காக நான் வாழணும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உண்மையா ஆசையோட சொல்லுங்க. அந்த உள்ளங்களை கர்த்தர் தேடி உங்க நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு இயேசு சிலுவையை சுமந்து எருசலேம் வீதி வழியாய் சென்ற பொழுது அவருடைய உள்ளத்தில் எந்த வேதனை, எந்த ஏக்கம் இருந்துச்சோ அதே ஏக்கத்தோடு இன்றைக்கு சபைக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். சபைக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருடைய அருகிலே இயேசு உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய உள்ளத்தின் ஏக்கம் இன்னைக்கு உங்களுக்குள்ள வைக்கப்படட்டும். இயேசுவே, எனக்கு எஞ்சி இருக்கிற இந்த என் வாழ்நாள் காலம் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆண்டவரே? என்னை எப்படி நடத்தணும்னு நீங்க விரும்புறீங்க ஆண்டவரே? இதோ உண்மையிலே நான் உங்க கையில கொடுக்கிறேன்.
என் ஆசை வேண்டாம், என் சித்தமும் திட்டமும் அல்ல, எல்லாத்தையும் உங்க கையில தருகிறேனப்பா. நீங்க உங்களுக்கு சித்தம் போல நான் நிலத்தில் விழுந்த கோதுமை மணியாய் விழவும் சாகவும் நான் இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமேன். உங்க சித்தம் ஆகட்டும், உங்க சித்தம் ஆகட்டும். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஹல்லேலூயா, ஆமேன். ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட், க்ளோரி ஜீசஸ். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆமேன். உண்மையா எத்தனை பேர் ஆண்டவரோட பேசுனீங்க? இன்றைக்கு அந்த அர்ப்பணிப்பை சிலுவை நாதர் இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உண்மையாய் பேசினவர்கள் மட்டும் உங்க நெஞ்சில் கை வைத்து கொள்ளுங்க. நான் உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ண விரும்புகிறேன். உண்மையா நெஞ்சில் கை வைத்து, ஆண்டவரே இந்த வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, என் வாழ்க்கையை உங்க கையில தர்றேன், நீங்க நடத்துங்க என்று உண்மையாய் சொல்லுங்கள். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, இப்பொழுது தங்களுடைய அர்ப்பணிப்புக்கு அடையாளமாய் தங்கள் நெஞ்சிலே தங்கள் கரத்தை வைத்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக, ஒவ்வொரு பெரியவர்களுக்காய், சிறியவர்களுக்காய், வாலிபர்களுக்காய், எல்லாருக்காக இந்த வேளையிலே அடியான் ஜெபிக்கிறேன். அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாங்கள் புசிக்கிறதற்கான தானியமாக அல்ல, விதைக்கிறதற்கான தானியமாய் விசேஷமாய் செப்பரேட் பண்ணப்பட்டவர்கள் அப்பா. அதை நாங்கள் புரிந்து கொண்டு இன்றைக்கு நிலத்திலே விழுந்த கோதுமை மணிகளைப் போல் எங்களை இதோ அர்ப்பணம் செய்கின்றோம், அர்ப்பணம் செய்கின்றோம். அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவன் என்ன சித்தத்தை வைத்திருக்கிறீங்களோ அதற்கு நேராய் கரம் பிடித்து நடத்துங்க. அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் எங்க திசை மாறி இருக்கிறார்களோ அதை இப்பொழுதே சரிப்படுத்துங்க என்று கெஞ்சுகிறோம் தகப்பனே. சரிப்படுத்துங்க ஆண்டவரே. தவறான ஆசைகள், தவறான வாஞ்சைகள், தவறான திட்டங்கள் எங்களை அலைக்கழித்து போடாதபடிக்கு இயேசுவின் சித்தமே எங்கள் ஆசையாய், அர்ப்பணிப்பாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நல்ல அனுபவத்தில் நடத்தும். வரும் நாட்களில் பவுல்களாக, பேதுருக்களாக, அப்போஸ்தலர்களாக, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பங்களாக, சாத்ராக் மேஷக் ஆபேத் நேகோக்களாக, யோபுக்களாக, எல்லா சூழ்நிலையிலும் மரணமே வந்தாலும் மருளாமல் இயேசுவுக்கு சாட்சிகளாய் நிற்கும்படி, எந்த தியாகத்தையும் இயேசுவுக்காய் செய்ய ஆயத்தத்தோடு வாழும்படி ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். வந்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதியும். சிலுவையின் தரிசனம், சிலுவையின் செய்தி, சிலுவையின் வல்லமை ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நிரப்பும்படி ஜெபிக்கின்றோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.